ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி பதிவு 9 பார்க்கலாங்க. இதுக்கு முந்தைய பதிவு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையும் விடாமுயற்சியும் நம்ம தையல் தொழிலுக்கு ரொம்பவே அவசியங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சிறந்த டெய்லராக உங்களால் மாற முடியும். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் 2 விதமான ஸ்க்ரீன் எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற தையல் மிஷின். தையல் மிஷினுடைய அகலம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பாருங்கள் 23 இன்ச் இருக்குது. ப்ளஸ் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் 2 இன்ச், இந்த சைடு 2 இன்ச்சும் அந்த சைடு 2 இன்ச்சும் ஃப்ரீயாக கவர் உள்ளே போகிறதுக்காக லூஸ் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மிஷினுடைய உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு. இது நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ண வேண்டிய கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீல வாக்கில் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தனித்தனி பீஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரா எட்ஜில் ஒரு லைன் போட்டு பிசுறுகள் இருந்தால் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கிளாத்தை. அடுத்து நம்ம மிஷினில் அளவு எடுத்த உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக கிளாத் இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அகலம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அகலம் 27 இன்ச் நம்ம தையலோடு சேர்த்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணியிருந்தோம். 27 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுபோல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கவர் லைட்டாக லூஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கவர் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. இதுபோல் கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கீழ் சைடில் எனக்கு பார்டர் இருக்கிறதுனால நான் மடித்து அடிக்க வேண்டியதில்லை. இதுவே உங்களுக்கு எக்ஸஸாக கிளாத் இருந்தது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து அடிச்சுக்கணும். ரைட் சைட் ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பார்டர் இருக்கிறதுனால பிசுறுகள் இல்லாமல் இருக்கும், அதனால் நீட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு எக்ஸஸாக கிளாத் இருக்குது, நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இது போல் மடித்து அடிச்சுக்கோங்க. உள்புறமாக டபுள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இது போல் இந்த சைடு அது போல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். 2 சைட்லேயும் இது போல் தையல் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த லென்த்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்டு இது போல் நான் தையல் போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், உள்பக்கமாக திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ராங் சைடு உள்பக்கமாகவும் ரைட் சைடு வெளிப்பக்கமாகவும் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையல் மிஷினுடைய கவர் இந்த மாதிரி இருக்கும். கீழ் சைடில் பார்டர் இருக்கிறதுனால நான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணலை. பாருங்கள், மிஷினுக்கு நம்ம அளவு எடுத்தோம் இல்லைங்களா, சரியாக பாருங்கள், ஃப்ரீயாகவே இது மாதிரி கவர் ஃப்ரீயாக நம்ம போடலாம். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கவர் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கவர் ஸ்டிச் பண்ணி போட்டு தூசுகள் படாமல் மிஷினை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கலாம் நம்ம. அதே போல் மிஷினுக்கு எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெய்லியுமே லைட்டாக ஆயில் விட்டு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் கிடைக்கும். மிஷின் ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் டெய்லியுமே ஆயில் விட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுற பலகை இருக்குது பார்த்திங்களா, அதில் கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வைக்கும் பொழுது பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு கிளாத்தை அது மேலே போட்டு விட்டிங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். அதனால் பலகையும் நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது போல் டேபிளுக்கு நம்ம எப்படி கவர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்போவுமே கவர் போடுவோம்.
போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர் வந்து நம்ம வெயிட் வச்சு எடுக்கும் பொழுதோ அல்லது நார்மலாக வந்து கவர் மட்டும் இருக்கும் பொழுதோ லைட்டாக நம்ம கைப்பட்டா கூட அது வந்து நழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா தானாகவே வந்து காற்றில் கூட சரிஞ்சிக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுபோல் வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல வெயிட்டான கிளாத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கிளாத்துமே வந்து நழுகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டேபிளில் போட்ட கிளாத் வந்து நழுகாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த இடத்துல ஸ்டிச் போட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கார்னரில் பாருங்கள், இந்த கார்னரில் மட்டும் நம்ம வந்து லைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டாலே போதுமானது. சரிங்களா? இந்த 2 சைடு கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் வர்றதையும் அகல வாக்கில் வர்ற கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த சென்டர் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் உள்பக்கமாக கிளாத்தை விட்டு இந்த சைடில் வந்து நம்ம தையல் போட்டுரும். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லைட்டாக வந்து கிளாத்தை உள்பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? இப்படி நம்ம தையல் போடும் பொழுது பாருங்கள், இந்த கார்னர் வந்து இது போல் மடங்கிடும். சரிங்களா? ஆக நம்மளுக்கு எப்படி நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே போல் அப்படியே தான் இருக்கும். இதை வந்து 4 கார்னர்லேயும் இதே போலவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்க்ரீன் பற்றி பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருக்கலாம். டோருக்கு ஸ்க்ரீன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அகலம் வந்து 1 மீட்டரும் லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டரும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதுபோல் டோரில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத நிறைய வீடுகளில் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இதை எப்படி வந்து அளந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்க்ரீன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டோருக்கு ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டால் அவங்களே வந்து தருவாங்க. நம்ம டோருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதே வந்து நம்ம ஒரு செல்ஃப்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹைட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஹைட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அகலம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சுருக்கங்கள் வந்துடும். அதனால் அகலங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை. ஹைட்டை பாருங்கள், இது போல் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். தேவையான ஹைட்டு நம்ம அளந்து இது போல் பாருங்கள், நான் ஒரு 10 இன்ச் வந்து இதில் மடித்து அடிச்சிருக்கேன். சரிங்களா? இது கீழ் பார்டர் வந்து கொஞ்சம் மொத்தமாக தெரியுதுங்களா? இது போல் நான் வந்து மடித்து அடிச்சிருக்கேன். இது போல் ஹைட்டை நீங்கள் நோட் பண்ணி கீழே இருக்கிற கிளாத்தை மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம செல்ஃபுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம டிவி இப்படி இருக்குங்க, அதாவது டெலிவிஷன். இதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்க்ரீன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். லென்த்தையும் இது மாதிரி பிரெத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீளத்தையும் அகலத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம விண்டோவுக்கு அதாவது ஜன்னலுக்கு எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இது மாதிரி ஸ்க்ரீன் இருக்குது. நீங்கள் லென்த்தையும் பிரெத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அளந்துக்கோங்க. நம்மளுக்கு பிரெத்து கூட அதிகமாக தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சுருக்கங்கள் வரதான் செய்யும். அதனால் தேவையில்லை. பட் ஆனால் ரொம்ப பெரிய ஜன்னல் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டபுள் ஸ்க்ரீன் கூட போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அளந்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து நார்மல் ஜன்னல் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து சுருக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இருக்கிற ஸ்க்ரீனை அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். 1 மீட்டர் கிளாத்தை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உயரத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கு கீழே நம்மளுடைய விருப்பம்தான். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் விட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் விட்டுக்கலாம். இதுபோல் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் இருக்கிற ஸ்க்ரீனை இதுபோல் 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க. டபுளாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது உயரத்தை வந்து 2ஆக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். பாருங்கள், சென்டரில் இந்த மாதிரி ஃபோல்டிங் வரும். இது போல் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1 சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம விண்டோவுக்கு வந்து ஸ்க்ரீனாகவும் மீதம் இருக்கிற கிளாத்தை டிவிக்கு வந்து நம்ம ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். மேல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வளையங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அடி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக இருக்குது. சரிங்களா? இந்த வளையங்கள் உள்ளதை நம்ம வந்து விண்டோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழ் சைடில் உள்ள கிளாத் இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம டிவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை 2ஆக வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டிங்கை இது போல் கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? இதில் ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு மேல் சைடில் இருக்கிறது விண்டோவுக்கு சரியானதாக இருக்கும். அந்த அளவுகள் வந்து அப்படியே இருக்குது. அடுத்து அடி சைடில் இருக்கிறது பாருங்கள், நம்மளுக்கு டிவிக்கு சரியானதாக இருக்குது. இது மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், 2ஆவது நான் கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். இந்த வளையம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம விண்டோவுக்கு வந்து போட்டுக்கலாம், ஜன்னலுக்கு வந்து போட்டுக்கலாம். கீழ் சைடில் பாருங்கள், 1 இன்ச் அகலத்தில் இது போல் நான் மடித்து அடிச்சிருக்கேன்.
உங்களுக்கு தேவை அப்படின்னா லென்த் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் 1 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சாக கூட நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேன் காற்றில் வந்து உங்களுக்கு பறக்காமல் இருக்கும் ஸ்க்ரீன். அதனால் உங்களோட விருப்பம் தான். நல்லா திக்னஸாக கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம விண்டோவுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கிற கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத்தை ஒரு 12 இன்ச் அகலத்தில் இது போல் நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா மீதம் இருக்கிற லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிவியினுடைய உயரம் சரியானதாக இருக்குது. ஆக டிவியினுடைய உயரம் போக மீதி இருக்கிற கிளாத்தை இந்த சைடில் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதில் வந்து 12 இன்ச் அகலத்தில் நான் வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த கிளாத் வந்து பேக் சைடில் டிவியினுடைய பேக் சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக லென்த்தாக இருக்கிறது ஃப்ரண்ட் சைடில் வர்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது போல் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இது மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறத பேக் சைட்லையும் லென்த்தியாக இருக்கிறத ஃப்ரண்ட்டில் முன்னாடியும் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சரியாக இருக்கும். இது எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம வந்து மடித்து ஃபோல்டு பண்ணி தையல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஜன்னலுக்கு எப்படி வந்து ஸ்க்ரீன் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், மேலே இது போல் கம்பி இருக்குது. இது மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன் போட்டோம். பாருங்கள், சரியானதாக இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் எடுத்தோம். பாருங்கள், 2 ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். கீழே பாருங்கள், இது மாதிரி வந்து மடித்து அடித்து பிசுறுகள் இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை அகலம் தேவையில்லைங்க, உயரம் தான் தேவை. ஏன்னா அகலம் வந்து சின்ன ஜன்னல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அகலம் வந்து சுருக்கங்கள் இருந்தால் பெட்டராக தான் இருக்கும். அதனால் இருக்கிற ஸ்க்ரீனை அப்படியே போட்டுக்கலாம். உயரம் மட்டுமே நம்மளுக்கு தேவை. இதில் நீங்கள் ஃபுல்லாக டபுள் ஜன்னல், அதாவது ரொம்ப அகலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டபுள் ஸ்க்ரீன் எடுத்து அட்டாச் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை ஒரு கால்வாசி மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, ஷார்ட்டாக ஒரு 12 இன்ச் வந்து பேக் சைடில், இதை வந்து பேக் சைடில் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். டிவி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த பதிவு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக சிறந்த டெய்லராக உங்கள் நிலை மாற முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.